அணு குறித்த நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள் இல்ல பக்தி இலக்கிய பாடல்கள் அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது எப்படி ஒரு அறிவியலாளனா உங்களை வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லுங்க. சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறுட்ட ஓகே கோணிலும் உளன் மாமேறு குண்டிலும் உளன் ஓகே இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன். அப்ப திணையுடன் இயைந்த வாழ்வு, சூழலுடன் இயந்த வாழ்வு, நீ சூழலுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற, இறைவனும் சூழலுடைய ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது இது ரெண்டையும் எப்படி நீ யூனிசன் ரெண்டையும் இணைந்து நீங்கள் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறது ஆன்மீகம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இது முடியாத போதுதான் இப்ப பிரச்சனையே வருது. இப்ப சூழல்ல உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது ஏன்னா there is no manual. அப்ப இந்த மேனுவல் இல்லைங்கிற பொழுதுதான் அறம் வருது. அதுல பாருங்க, அவன் ஏன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துங்கிறா, அது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தைங்க. அதாவது ஊழிக்கு முன்னால கருமை இருந்ததுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? பிளாக் ஹோல் சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஜெர்மனியில ஒரு பிளானட்டோரியத்துல இருக்கிற போது ஆச்சரியமா என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல் யூனிவர்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒன்லி 30%. அறிவியல்ல ரொம்ப பிற்காலத்துல தான் அணுவை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கு. அதே மாதிரி ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள்ன்றது தான் ஃபர்ஸ்ட் வந்த கோட்பாடு. ஆனா நம்முடைய தமிழ் இலக்கியத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அன்னைக்கே அணு பற்றின பார்வையும் இருக்கு. இறைவன் எப்பேற்பட்டவன்னா அணுவை சதக்கோரிட்ட கோணிலும் உளன் அப்படிங்கிற மாதிரியான கணக்குகளும் இருக்கு. ஸோ அணு குறித்த நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள் இல்ல பக்தி இலக்கிய பாடல்கள் அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது எப்படி ஒரு அறிவியலாளனா உங்களை வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லுங்க. அது 2 உதாரணங்கள் நான் சொல்லுவேன். ஒண்ணு நீங்க கம்பன்ல இருந்து எடுத்துட்டீங்க. அவர் சொல்ற மாதிரி சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறுட்ட ஓகே கோணிலும் உளன் மாமேறு குண்டிலும் உளன் ஓகே இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் அப்படின்னு சொல்றாரு. இந்த சதகூறிட்ட 100 மடங்கு பிரிச்சு பார்த்தா இருக்கக்கூடிய அணுனுடைய அப்போ அது அணு பிரிக்கக்கூடியது டிவிசிபிள் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு இது பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்மாவை பற்றிய பிரச்சனை வருது. நீ இருக்க அதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி பார்த்துட்டு செத்த பிறகு பார்த்தா அதே தான் வெயிட், ஒரு சேஞ்சும் இல்லை. எது இருந்தது எது போச்சு ஓகே. இதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு பேர் இருந்தது, அதற்கப்புறம் அவரை பிணம்ங்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பெயர் கொண்டது யாரு ஓகே, எது இயக்கியதுங்கிற கேள்வி வரும்பொழுது இவங்களுக்கு அங்கதான் இந்த ஆன்மா கோட்பாடு வருது. புத்தமும் ஏற்றுக்கொள்கின்றது ஓகே. எல்லா மதங்களும் இந்தியாவில் தோன்றிய எல்லா மதங்களும் இதை ஏற்றுக்கொள்கின்றன ஓகே. அப்போ வரும்பொழுது திருமூலர் தான் இதெல்லாம் கால்குலேட்லாம் பண்ணுவார். அவர் என்ன சொல்றாரு, அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை, அணுக்குள்ள அணுவாக இருக்கக்கூடிய ஆதிப்பிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு இவர் நோப்பாள் 100 தான் சொன்னாரு நம்ம கம்பன். இவர் 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே அப்படின்னு முடிக்கிறார் அவர். அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க மின்தமிழ்னு ஒரு இதுல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்ப இவங்க சொல்றது எவ்வளவுயா அப்படின்னு பார்த்தா இட் கம்ஸ் அஸ் ஃபெம்டோமீட்டர்னு வரும். அப்பா ஃபெம்டோமீட்டருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 0.90 போட்டுங்க கமா, அதுக்கப்புறம் 0.1 மில்லிமீட்டர். இப்போ எவ்வளவு இறங்குது பாருங்க. அப்போ இது ஃபெம்டோமீட்டருங்கிற ஒரு ரேஞ்சில் போகுது. அந்த ரேஞ்சில் தான் அணு இருக்கு. அதனால அணு இந்த உயிர்ங்கிறது எப்படி வருது, உயிர்ங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியாது. அந்த உயிர்ங்கிறது எப்படி உங்க உடல் முழுவதும் பரவி இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் அது ஓகே. அது சங்கரன் சொல்றாரு, உடல் அப்படின்னு வச்சு அதற்கு ஈஸ்வரன் நீதான் அப்படிங்கிறார். ஏன்னா நீதான் அதை பரிபாலிக்கிற. பிரபஞ்சம்ங்கிற போது அதுக்கு வேற ஈஸ்வரன் இருக்கான் ஓகே. உன்னுடைய உடலுக்கு நீதான் ஈஸ்வரன். அப்போ இதற்குள்ள எப்படி அதை நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு, எப்படி எல்லாத்துலயும் பரவி இருக்கான். எங்கன்னு உயிர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கை போனா உயிர் போயிடுறதா, இல்ல மூக்கு போனா உயிர் போயிடுறதா? ஆனா அதுல உயிர் இருக்குதானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஓகே. இப்ப என்னுடைய கை அன்னைக்கு பட்டு வெந்து போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது பூரா வளர்ந்துருது.
அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த ரேகை கூட அப்படி எக்ஸாக்டா திருப்பி அப்படி ரெப்ளிகேட் பண்ணது. ஓகே, அப்போ பல்லிக்கு நீங்க வால் தட்டி விட்டுட்டு ஓடிடும், அப்போ வால் வளர்ந்துடும் அது. ஓகே, சிலது ரீஜெனரேட்டிவா இருக்கு, சிலது ரீஜெனரேட்டிவா இருக்கிறதில்ல. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. உலகத்துக்குள்ள நாம இருக்கோம், we are part of the system, உலகத்துக்கூடயும் இருக்கோம். ஆனா நம்ம தனியாவும் இயங்கிக்கிட்டு இருக்கோம், ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையதாகவும் இருக்கு. ஆக இது ஒரு அறிவியல் தான். இதை உணர்ந்து நாம செயல்படணும், உலகத்துக்காக செயல்படணுங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையாகவும் இருக்கு. ஏன்னா நமக்காக சுயநலத்தோடு வாழக்கூடியவன் வந்து சரியான ஆன்மீகவாதியாகவும் இருக்க முடியாது. ஆன்மீக தேடல்ன்றதே தன்னை தாண்டிய இந்த உலகத்தை பற்றி ஏற்படக்கூடிய வியப்பு, அதற்கான தேடல்ல தான் வரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த தேடலும் போது அப்போ உலக நன்மைக்காக தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா உலகம் நன்றாக இருந்தால்தான் உலகின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாமும் நன்றாக இருக்க முடியும்ன்ற புரிதல் வருவதற்காக தான் சமயங்களும் பக்தி இலக்கியங்களும் நம்முடைய சமய பெரியவர்களும் எல்லாரும் வைத்த வழி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் இருக்கு. இதுக்கும் அறிவியலுக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கு. இப்போ உதாரணமா வந்து ஆமா, நான் ஜெர்மனில இருக்கிற பொழுது 2 பேரும் என்னை ரொம்ப பாதிச்சாங்க. ஒன்று வந்து லவ்லாக். நான் சொன்னேன் லவ்லாக் வந்து அந்த அவுட்டர் ஸ்பேஸில் லைஃப் இருக்கான்னு பார்த்து லைஃப்க்கு டிஃபைன் பண்ண முடியாமல் அப்படி கண்டுபிடிச்சதுல வந்து கையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அதை நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் யாருன்னா பக்மினிஸ்டர் ஃபியூலர் அப்படின்னு ஒரு அமெரிக்கன். அவர் வந்து அவரை பற்றி ஒரு ஒரு 10 பக்கம் வருது. அந்த அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஹீஸ் அ சயின்டிஸ்ட், ஹீஸ் அ போயட், ஹீஸ் அன் இன்ஜினியர், நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ பண்ணுறவர். அவர் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்குறார். சரி, இப்போ நீ ஒரு கிளாக் பண்ணுற, நீ கிளாக் பண்ணினா அந்த கிளாக்கை எப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு இல்லையா? நீ ஒரு கார் பண்ணுற அப்படின்னா கார் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. டு யூ ஹேவ் மேனுவல் ஃபார் பிளானட் எர்த்னு கேட்டார் ஒரு கேள்வி. அதனால தான் இப்படியா இதில் பாருங்க, ஆன்மீகம் எங்கே வந்து இணையிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆன்மீக தேடல்ங்கிறதே வந்து நம்ம முதலையே திணைகளை பற்றி பேசினோம். அப்ப திணையுடன் இயைந்த வாழ்வு, சூழலுடன் இயந்த வாழ்வு, நீ வந்து சூழலுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற, இறைவனும் சூழலுடைய ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது இது ரெண்டையும் எப்படி நீ வந்து யூனிசன், ரெண்டையும் வந்து இணைந்து நீங்கள் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறது ஆன்மீகம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இது முடியாத போதுதான் இப்ப பிரச்சனையே வருது. இப்போ சூழல்ல உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது ஏன்னா there is no மேனுவல். அப்ப இந்த மேனுவல் இல்லைங்கிற பொழுதுதான் அறம் வருது. இது இன்னொரு பாடல நான் சொல்றேன். அதுல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து வள்ளுவரை என்டார்ஸ் பண்ணுவார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆனா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எர்த் இஸ் அ ஸ்பேஸ் ஷிப், ரொம்ப அழகா வார்த்தை யூஸ் பண்றான். ஒரு பிளைன்ல போறீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல மௌடி சொல்ற மாதிரி இங்கேருந்து எச்சிட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா யூ ஆர் இன் அன் என்க்ளோஸ் சிஸ்டம். அதுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. டில் நீ ஆரம்பிச்சு எங்க போய் இறக்குற வரைக்கும் உன்னால வெளியே வர முடியாது. இட்ஸ் அன் என்க்ளோஸ் சிஸ்டம். உண்மையிலேயே பிளானட் எர்த் இஸ் அன் என்க்ளோஸ் சிஸ்டம். இதுலேருந்து எதுவும் வெளியே போக முடியாது, எதுவும் உள்ளே வர முடியாது. ஓகே, இதுக்குள்ள தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு சுழற்சியை பயன்படுத்தி அதை வந்து சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த சஸ்டைனபிள் பிரின்சிபிள்ஸை வச்சு இது இயங்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ திஸ் இஸ் அ சிஸ்டம். அப்போ அவர் என்ன சொல்றார், எர்த் இஸ் லைக் எ ஸ்பேஸ் ஷிப் தட் டிட் நாட் கம் வித் அன் ஆப்ரேட்டிங் மேனுவல். இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப்புக்கு மேனுவல் இருக்கு. இட்ஸ் a spaceship. ஆக்சுவலாக பிளானட் எர்த் நீங்கள் பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a spaceship. ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காது. ஓகே, இதோட மேனுவல் யாருன்னா நீ தான் மேனுவல் தயார் பண்ணணும். நீ எப்படி மேனுவலை தயார் பண்ணுவ அப்படின்னா அதுக்கு வள்ளுவர் வர்றாரு பாருங்க. வள்ளுவர் ரொம்ப அவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவாரு. அவர் எப்படி இந்த மேனுவலை பற்றி அவர் சொல்றாரு பாருங்க. எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிற பாரு, அதுதான்டா அறிவு, வேற ஒன்றும் அறிவு இல்லை. ஓகே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அது வேற. இங்க அவர் சொல்றது அது இல்லை. இங்க அவர் என்ன சொல்ற, உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா? அப்படி புரிந்து கொள்ள முடிந்தால் யூ ஆர் கிரியேட்டிங் எ மேனுவல். என்னத்துக்கு வந்து அறம் பொருள் இன்பம்னு வச்சு இவங்க அறத்தை ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார். அவ்வளவு எம்பசிஸ் பண்றாரு ஒழுக்கத்துக்கு. ஏன்னா உலகம் பூராமே ஒரு ஒழுக்கத்தில் இயங்கிட்டு இருக்க. நீ அந்த ஒழுக்கத்தை விட்டு நீ விலகிட்டேன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, அப்போ அதனால வந்து நீ வந்து ஒழுக்கப்படணும். இந்த லவ்லாக்ங்கிறவர் வந்து வேற்று கிரகங்களில் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யற பொழுதுதான் அவருக்கு தெரிஞ்சது உலகம் ஒரு உயிருள்ள கிரகம் அப்படின்னு. அதாவது இந்த உலக இயக்கி கொண்டிருப்பது இதில் உள்ள உயிர்கள்.
இந்த உயிர்கள் இன்றி இந்த உலகத்தால் இயங்க முடியாது. ஒரு பெரிய உண்மைங்க அது. அப்ப இந்த உலகை இயக்கி கொண்டிருப்பது, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நம்ம பயோம்ஸை பத்தி பேசணும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மை விட 10 மடங்கு அதிக உயிர்கள் வந்து எது எதை இயக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதற்குள் இயக்கக்கூடிய இந்த உயிர்கள் அதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது, இந்த உலகத்தினுடைய சலினிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அவர் என்ன சொல்றாரு, the earth is more than just a planet. Okay, it's a living system and we are part of it. நீங்க அப்பயே சொன்னீங்க, இந்த சூழலியல் எங்க முக்கியத்துவம் படுது அப்படின்னா வந்து நமக்கு புறத்து இல்லை, அதற்குள் தான் நாம் இருக்கோம், நமக்குள் தான் அது இருக்கு. அப்போ வந்து இந்த இயக்கத்தோடு நம்ம இயைந்து செயல்படும் பொழுது தான் வந்து உண்மையிலேயே நம்ம உருப்படியா ஏதாவது செய்ய முடியும். அப்ப இதை பத்தி சொல்ல வரும் பொழுது வந்து ரொம்ப அழகா வந்து திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசனம் சொல்றார். காரார் வரை கொங்கை, வரைனா மலை, அப்ப மழை பெய்யக்கூடிய அந்த மலைகளை கொங்கை போலவும், கண்ணர் கடல் உடுக்கை, கடல் உடுக்கையா இருக்கு, அவளுடைய சேலை மாதிரி இருக்கு, சீரர் சுடர் சுட்டி, சந்திரசூரியர்கள் கண்ணா இருக்கு. ஓகே, செங்கழிலில் பேராற்று, அந்த அந்த பேர் ஆறு ஓடுது பாருங்க, அது அந்த ஆறு ஆரமா இருக்கு அவளுக்கு. ஓகே, பெருமாமழை கூந்தல், ஓகே, மழை அவளுக்கு கூந்தலா இருக்கு. நீரார் வேலி, அந்த ஆழிசூழ் உலகம் கம்பன், அந்த ஆழிசூழ் உலகம் வந்து வேலியா இருக்கு அவளுக்கு. ஓகே, நிலமங்கை, அந்த மங்கைக்கு வந்து இவ்வளவு, இது பாருங்க, அந்த நிலமங்கை, பூமி தாய்ங்கிறோம், பூமாதேவிங்கிறோம், இது எல்லாமே திரும்ப வந்து நம்ம பூமியை வந்து ஒரு அகிரிணியா பார்க்கறதே இல்லை. நம்ம ஆன்மீகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவளை தாயாக பார்க்கின்றோம். ஓகே, அப்போ நம்மளை சஸ்டெயின் பண்ணக்கூடிய பூமி என்பது உயிருள்ள ஒன்று அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த உயிருள்ள இதை வந்து இப்பாரூர் சொல்லப்பட்ட மூன்றென்றே அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது இந்த உலகை இயக்கக்கூடியது எதுன்னு நான் ஆராய்ச்சி பார்த்தா வள்ளுவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அறம்பொருள் இன்பம், இந்த மூன்று தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அறம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஓகே, இன்பம் இல்லாட்ட, ரீப்ரொடக்ஷன் இல்லாட்ட என்ன நடக்கும்? ஓகே, உலகத்துக்கு இயங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அறம்பொருள் இன்பம் இதுதான் வந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். ஓகே, ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். அதே மாதிரி நம்ம அந்த சுழற்சியெல்லாம் பத்தி பேசும்போது சைக்கிள் அப்படின்னு வரும்போது ஐ திங்க் முதல்ல உலகத்துக்கு வாட்டர் சைக்கிள் பத்தி சொல்லி கொடுத்தது ஆண்டாள் இல்லையா? ஆண்டாள் தான் வந்து ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்ந்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அதுல பாருங்க, ஏன் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துங்கிறா? அது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தைங்க. அதாவது வந்து ஊழிக்கு முன்னால கருமை இருந்ததுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? பிளாக் ஹோல் சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜெர்மனியில ஒரு பிளானட்டோரியத்துல இருக்கிற போது ஆச்சரியமா என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல் யூனிவர்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒன்லி 30%. 70% ஆஃப் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் பிளாக் மேட்டர். அது என்னன்னே தெரியாது. அப்போ அதுதான் பாழ் அப்படிம்பாரு நம்மாழ்வாரம். கடைசியில் நீ என்ன பாழோ அப்படிம்பாரு. சூனியம், பாழ், சூனியத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆழ்கின்ற புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் மா கண்ணதாசன். ஓகே, பூஜ்யத்துக்குள்ளே நின்று ராஜ்யத்தை ஆளுகின்ற அந்த மாதிரி இந்த பாழ் அப்படிங்கிறதும் அவன் தான். அப்ப வந்து ஊழிக்கு முதல்வனாக இருக்கக்கூடியது வந்து அந்த உருவம் தான் கண்ணனுக்கு கொடுக்கும். நீங்க பாருங்க, இப்ப இந்த குறியீட்டினுடைய பொருள் எவ்வளவு மேல 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 புரியுது பாருங்க. ஆழம், அதாவது நம்மளுடைய அறிவின் ஆழம் எவ்வளவு விரிஞ்சுக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பொருளினுடைய ஆழமும் வந்து விரிந்து புலப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இப்ப அந்த சுழற்சி சொல்ல வந்தீங்க இல்லையா? அந்த சுழற்சிங்கிறதுல வந்து இதுல இன்னொரு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இந்திய ஆன்மீகத்துல மட்டும் இருக்கக்கூடியது. அதாவது வந்து இவன் என்ன பாக்குறான், எல்லாத்தையும் சுழற்சியை பாக்குறான். நீர் சுழற்சி இருக்கு, காற்று சுழற்சி இருக்கு, எலிமெண்டல் சுழற்சி இருக்கு, எல்லாம் சுழற்சியா இருக்கு. அப்படிங்கிற போது அவன் என்ன பார்த்தான், அப்போ ஆன்மாவும் சுழற்சி தான். ஆமா, அது அந்த கோட்பாடு மற்ற பொருளுக்கெல்லாம் வந்து உட்பட்டது அப்படின்னா மனிதனும் அந்த கோட்பாட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். அப்படின்னா மறுபிறவின்றது இருந்துதான் ஆகணும்ன்றதுதான் அந்த புரிதல். ஏன்னா ஒன்ன வச்சு உன்னை ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தானே அறிவியலும் கூட. ஆனா அந்த அறிவு வந்து நம்மளுடைய பெரியவங்களுக்கு அன்னைக்கு. அதே போல இன்னொரு ரொம்ப அழகு என்னது அப்படின்னா வந்து, இப்ப மேலத்திய அறிவியல் இருக்கு. மேலத்திய அறிவியல் வந்து நியூட்டன் இருக்கிற வரைக்கும் ஓகே, அது வந்து ஒரு கிளாக் மாதிரி எல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஐன்ஸ்டைன் வரும்பொழுது அது கொஞ்சம் மாறுது.
ஓகே, அவர் வரும்போது காலமும் வெளியும் இதெல்லாம் வந்து கிராவிடேஷனல் புல்லுனால வளையக்கூடியது அப்படிலாம் சொன்னால் புரியல இவங்களுக்கு, என்னடா அது அப்படியா அப்படின்னு. கிராவிடேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடுத்து ஓப்பன்ஹைமர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் வரும்போது பாருங்களேன், ரொம்ப 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்னன்னா, இந்த ஒளி இல்லாமல் இன்னைக்கு ரெக்கார்டிங் கிடையாது. ஓகே, இந்த ஒளி வந்து அலை போலவும் பரவும், இந்த ஒளி வந்து பார்ட்டிகல்ஸ் மாதிரி துகளாகவும் இருக்கும். அப்ப கேள்வி என்ன, ஒரு பொருளுக்கு வந்து 2 தன்மைகள் எப்படி இருக்கும்? அப்பதான் முதல் முறையாக மேற்கத்திய உலகம் வந்து இதற்கான பிலாசபி எங்கள்கிட்ட இல்ல. மேற்குலகில் இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை, ஆமா, மரபு எங்கள்கிட்ட இல்ல. அப்படிங்கிற போது இங்கதான் வராங்க. அப்ப வாங்க நம்மாழ்வார்ட்ட வாங்க. நம்மாழ்வார்கிட்ட என்ன சொல்றாரு, உளன் எனில் உளன். ஓகே, அது அவ்வுருவுகள். ஓகே, உளன் இளன் எனில் இளன், இது அருவமா இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ உளனென இளனென 2மே தன்மை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு இதுல திரும்ப விளையாடுறாரு அவர் வார்த்தையில பாருங்க. அதாவது உளனெனில் உளன், ஓகே, இளனெனில் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். உளன் இளன் எனில் இளன், வந்து இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாதது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? பஞ்சு பாருங்க. கம்பனும் ஒன்றே என்றின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், நன்றே என்றின் நன்றேயாம், ஆமே என்றின் ஆமேயாம். அந்த மாதிரி இருக்கான்னு நினைத்தால் அவன் இருக்கான், இல்லைன்னு நினைச்சா இல்லைன்னு நினைச்சானா அந்த அதுக்குள்ளேயும் இருக்கான். அதேதான், அப்படித்தானே இருக்கணும். ஏன்னா இல்லைன்னு ஒண்ணு இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. இருக்கிறதே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லைங்கிறது இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? லாஜிக்கே முட்டுதே. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி குவாண்டம்னு சொல்லும் போது இந்த தத்துவங்கள்லாம் வந்து மேற்கத்திய உலகத்துக்கு இப்பதான் வருது. இப்போ குவாண்டம்ல இன்னொன்னு, நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னா இதே நேரத்துல இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்க முடியும்ங்கிற அந்த அனுமானம் தான் குவாண்டம், இல்லையா? மல்டிவர்ஸ். அது வந்து ஆமா, அந்த பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில சொல்லுவார், ஒரே யோகி 2 இடத்துல இருப்பார். அவர் இது எப்படி 2 இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற பொழுது நம்ம அந்த சித்தர்களுடைய இது பூராமே வாழ்க்கை பூராமே அப்படித்தான். ஓகே, அப்போ வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ வந்து ஸ்தூலமா நம்ம இருக்கோம், சூக்ஷ்மமாவும் நம்ம இருக்க முடியும். அது வந்து மந்திர ஸ்வரூபம்ங்கிறாங்க. வந்து நமக்கு அதுவும் இருக்கு. அதுதான் நம்ம இந்த அவதாரங்கள் இதெல்லாம் சொல்லும் போது ஐ திங்க் இப்போ இந்த குவாண்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மெய்யறிவினுடைய ஆழமே வந்து இன்னும் ரொம்ப எல்லாருக்கும் புரிய வரும். நிச்சயம். பாரதி வந்து எதுகுரி இந்த குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு பீச்ல இருக்கும் பொழுது தசாவதாரத்தை பத்தி பேசுறாரு. அவர் வந்து தசாவதாரம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் கோட்பாடு. ஏன்னா பரிணாமவியல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் பாருங்க, நீருடன் உயிர் படைத்தான்கிறாரு. நீரில் தான் உயிர் தோன்றுகிறது, கடலில் தான் முதல் உயிர் தோன்றுகின்றது. அதுதான் அறிவியல் புரிதல். அந்த கடலில் தோன்றக்கூடிய முதல் உயிராக மீனை பாக்குறாங்க அவங்க. ஓகே, மீன். அப்புறம் கடலுக்கும் நிலத்துக்கும் வந்து போகக்கூடிய ஒன்னா பாக்குற போது ஆமையை வந்துடுது. ஓகே, அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வெளியே வராம மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒண்ணுன்னா வராகம் ஆயிருது. ஓகே, அதற்கப்புறம் வந்து இவன் மிருகமாவும் இருக்கான், மனிதனாவும் இருக்கான். அப்படிங்கிறப்ப நரசிம்ம அவதாரம் வந்துருது. ஓகே, அப்புறம் மனித நிலைக்கு வரும்பொழுது முதல்ல வந்து இந்த பிக்மீஸ் சொல்லுவாங்க, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கக்கூடியவங்க, வாமனனா இருக்கான். ஓகே, அதற்கப்புறம் வரக்கூடிய மனிதன் கொஞ்சம் காட்டுமிராண்டியா இருக்கான், பரசுராமன். பார்த்தீங்களா, அது ரொம்ப உக்ரமானது. அதற்கப்புறம் தான் பெர்ஃபெக்ட் மேன் வரான். பெர்ஃபெக்ட் மேன் வரும்போது ராமன் வரும்பொழுது அற வாழ்க்கையெல்லாம் வருது. எப்படி அறம்ங்கிறது அந்த எல்லாம் உங்க சொல்லக்கூடிய எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ராமராஜ்யம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராஜ்யம் வருதுங்கிறதுக்கான அடிப்படையாக அது வருது. அதற்கப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ் வருது. குவாண்டம் பிசிக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் மேஜிக். கிருஷ்ணர் வந்துடுறாரு. ஓகே, கிருஷ்ணர் பண்ற எதையுமே நமக்கு புரியாது, நம்ப முடியாது. நம்மளுக்கு புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளால நம்ப முடியாது. அதனால்தான் நம்மாழ்வார் என்ன சொல்றார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்புறோம், ஆனால் கேசவன் பேச்சை நீ கேட்கத்தான் முடியும், நீ அதை கற்று செய்ய முடியாது. ஓகே, அப்போ கேட்கறதுக்கு கேசவன், கற்பதற்கு ராமன் அப்படின்னு தான் அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அது குவாண்டம் பிசிக்ஸ். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப அடிபடுறது. அது
குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகள் பிரபஞ்சத்தின் எங்க வேணாலும் இருக்கலாம், இன்ஸ்டன்டேனியஸா தே கம்யூனிகேட். உனக்கு புரியல? அப்போ ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இட்ஸ் நோ ஸ்பேஸ். வாட் இஸ் ரியாலிட்டின்னு ஒரு கேள்வி வரும். ஓகே, அப்போ வாட் இஸ் ரியாலிட்டி? அது அங்கதான் இந்த சித்தர்கள் பண்றதுல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரியாலிட்டிங்கிறத அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரியாலிட்டின்னு பாக்குறது வேற, எலும்பும் தோலுமா வந்து இந்த ஸ்தூல ரூபத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள், அது இது வலி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு அது இல்லை. ஓகே, அப்போ அவங்க சூட்சும வடிவம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு வரும்பொழுது அவங்க குவாண்டம் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ குவாண்டம் ஸ்டேட்ல இன்ஸ்டன்டேனியஸா யூ கேன் கம்யூனிகேட். ஓகே, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்மா நான் லொக்காலிட்டிங்கிறான். ஓகே, ஒரு லோக்கலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய கோயில் வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் கூட இப்ப இதனோட நம்மளால ரிலேட் பண்ணி பார்க்க முடியல. நம்ம வந்து மந்திர ஸ்வரூபமா இருக்கிற இடத்துல இருந்து உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோடு நாம் வந்து இன்ட்ராக்ட், நம்ம வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய நமக்கான சக்தியை பெறக்கூடிய ஒரு வழியா தானே இந்த 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 வழிபாட்டு முறையும் நம்மளால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஸோ இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா பல விஷயங்கள் எங்கேருந்தோ தொடங்கி ஒரு பயோம்லேருந்து தொடங்கி குவாண்டம் வரைக்கும், இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அந்த குவாண்டம் வரைக்கும் நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்திருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்தவர்கள், ஆனால் வந்து வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வாழ்ந்திருக்கீங்க. பெரும்பகுதி ஜெர்மனியில் வாழ்ந்திருக்கீங்க, தென்கொரியாவில் வாழ்ந்திருக்கீங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சமயம், வழிபாடு, மக்களினுடைய ஆன்மீக சிந்தனை, அப்படி ஒவ்வொரு நாடாக நம்ம சிந்திச்சுட்டு வந்தால் இன்னும் நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த புரிதல் இன்னும் விரிவடையும்னு நினைக்கிறேன். அந்த கம்பேரிசன் மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம், அங்கே எப்படி இருக்கு, அதிலிருந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. நம்ம எப்படி சென்றடுவீர் எட்டு திக்கும் கலைப்பொருளும் அனைத்தும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவீர் மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு நாம் வளர்ச்சி அடைகிறோம். அதுதான் சரியான பரிணாம வளர்ச்சியின் அடையாளமா இருக்கும். அந்த வகையில நீங்க ஜெர்மனியில இருந்த பொழுது அங்க இருந்த அந்த ஆன்மீக முறைகள்லாம் எப்படி இருந்தது, பண்பாட்டு முறை எப்படி இருந்தது அப்படின்னு இல்ல, முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும். எப்படின்னா வந்து கொலம்பஸ் வந்து உலகம் உருண்டை, அதனால வந்து நான் இந்தியாவுக்கு போறேன்னா நான் மேற்க போறேன்ட்டு போய் கிழக்க இருக்கிற இந்தியாவுக்கு மேற்க போறாரு, போய் கண்டுபிடிக்கிறேன்னு போறேன். அது போல நான் அங்கே பிஹெச்டி பண்ற பொழுது அமெரிக்கா போகணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா எனக்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜப்பானுக்கு. ஓகே, ஸோ நான் கிழக்க போயிட்டு மேற்க வந்தேன். ஓகே, ஸோ கிழக்க போயிட்டேன். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ளூ ஹியூமனிட்டிஸ்னு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. இது என்னன்னா தமிழனுடைய வரலாற்றை, அவனுடைய தொல்லியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேற்கை விட கிழக்குல தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழனுடைய சுவடுகள் அனைத்தும், தமிழ் சுவடுகள் அனைத்தும் நீங்க இங்கேருந்து பாருங்களேன். இங்கேருந்து நீங்க பர்மா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, அப்புறம் வந்து கம்போடியாவுக்கு அப்புறம் வியட்நாம், சைனா, அதுக்கப்புறம் கொரியா, ஜப்பான். நீங்க தென்கிழக்கு ஆசியா, தூரகிழக்கு ஆசியான்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் தமிழனுடைய சுவடுகள் இருக்கு. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, மேற்க பார்க்கறதுக்கும் கிழக்க பார்க்கறதுக்கும் என்னன்னா, நீங்க மேற்க பார்க்கறீங்கன்னு வச்சுங்க, இந்தியா ஒரு காலனித்துவ நாடா இருக்கு. அப்ப அவன் தான் மேலாண்மை பண்ணியிருக்கான். ஓகே, நாங்க இதுக்கு முன்னாடி வந்தோம், அதற்காக திரும்ப எங்களுக்கு வரத்துக்கு ஒரு இருக்கு அப்படின்னு ஒரு ஆரிய மேலாண்மை அவன்கிட்ட இருக்கு. கிழக்க போனீங்கன்னு வச்சுங்க, இல்லவே இல்லை. நான் ஜப்பான் போனோன்னா அவங்க என்னைய ஃபர்ஸ்ட் கேட்டது, நீ எங்கேருந்து வர? இந்தியாவிலேருந்து வர. அப்போ நீ சொர்க்கத்துலேருந்து வர அப்படின்னா, என்னடா சொர்க்கத்துலேருந்து வரேங்கிறேன்னா, புத்தர் பிறந்த இடம் சொர்க்கம் எங்களுக்கு. அப்போ நீ புத்தர் பிறந்த நாட்டிலேருந்து வர, அப்போ நீ சொர்க்கத்துலேருந்து வர, அதனால நான் உன்னை மதிக்கிறேன். இந்த மதிப்பு வந்துங்க தென்னாசியா முழுக்க நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சொன்ன நாடுகள் எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் வந்து இந்த இதுக்காக உன்னை மதிக்கிறான். நீ புத்தர் பிறந்த ஊர்லேருந்து வர, உனக்கு மதிப்பு, அதுக்கு தனி மதிப்பு. அதற்கப்புறம் போதி தர்மர் வர. போதி தர்மரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதி சென் தியானம்ங்கிறதுலேருந்து வர்றது. தியானம்ங்கிறத வந்து சைனீஸில் வரும்போது அதை வந்து சென் அப்படிங்கிறான். சென்னுங்கிறது ஜென்னா மாறுது. ஓகே, இது போதி தர்மர் நம்ம காஞ்சிபுரத்துக்காரர். இங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, இதை எடுத்துகிட்டு போய் ஷாவ்லின் டெம்பிளில் வச்சு பண்ணுறாரு. அப்போ போதி தர்மர், இந்த போதி அப்படிங்கிற வார்த்தையும் வந்து அவனுக்கு சொல்ல தெரியல. தர்மருங்கிறத தாமோ அப்படிங்கிறான் சைனீஸ். ஓகே, தைவான்லேயும் நான் அதை கேட்டேன், சைனாலேயும் தாமோ அப்படிங்கிறான். ஆனால் நீங்கள் கொரியா வரும்போது அவர் பேர் தல்மா அப்படின்னு வருது.
ஓகே, இந்த ஆறுக்கும் எல்லுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது. தல்மாங்கிறான். ஜப்பான் வரும்போது தாருமா. தாருமாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கடவுள் அது. ஓகே, அது இந்த ஜென். அந்த ஜென்னை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு வாழ்வியலாக ஜப்பானுக்கு வந்து ஒரு வாழ்வியல் கொடுத்ததே வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்காரர். ஓகே, இந்த ஜென். அப்போ கீழே நம்ம வரும்பொழுது வந்து நம்மை மதிக்கக்கூடிய நாடாக இருக்கு. நான் வந்து அங்கே போனோன்னு எனக்கு முதல்ல என்ன இதுனா வந்து நமக்கு பிடிச்சமானது ஏதாவது இருக்கு அப்படின்னா புத்தர் கோயில். ஓகே, புத்தர் கோயில் இருக்கிற பொழுது நமக்கு இயல்பாகவே ஒரு கோயிலுங்கிற அமைப்பே நமக்கு ரொம்ப அடிப்படை தேவை. அப்போ அந்த கோயிலில் போய் வழிபடுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு ஒரு இயல்பாக அவர்களுடன் இணையக்கூடிய ஒன்றாக அமையுது. அப்போ நேச்சுரலி வந்து அங்கே இருக்கிற பொழுது நான் ஜப்பான் போன உடனே ரியோ தத்சுகவா அவர் தான் என்னுடைய ப்ரொஃபஸர். அவர் போன 2வது நாளே வந்து ஒரு புக்கை கிட்ட கொடுத்தாரு. அது வந்து ப்ரொஃபஸர் ஓனோ அப்படிங்கிறவர் எழுதின புக்கு. அதில் வந்து 400 வார்த்தைகள் சங்கத்தமிழ்ல இருந்து ஜப்பனீஸ் மொழிக்கு. அப்படி கொடுத்தோன்னா ஜப்பனீஸ்ல இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு வாசிக்க தெரியல. நான் அவர் சொன்னார், இத்தனை வார்த்தைகள் வந்து சங்கத்தில் இருக்கிற மாதிரியான. பின்னாடி ஆராய்ச்சி பார்க்குற போது தான் தெரிஞ்சது, அவர் ப்ரொஃபஸர் ஓனோக்கு வந்து 2 பேர் அசிஸ்ட் பண்ணுறாங்க, ஷண்முகதாஸ் அண்ட் மனோன்மணி ஷண்முகதாஸ்னு ஜாஃப்னா யூனிவர்சிட்டி. அவங்க மனோன்மணி ஷண்முகதாஸ் சொல்றது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அவங்க என்ன சொல்றாங்க, ஜப்பானில் இருக்கக்கூடிய மிக ஆதியான ஒரு இலக்கியம் அப்படின்னா மான்யோஷு அப்படிங்கிறாங்க. அதுதான் ஆதிகுடிகள். அவங்க யாயோயி அப்படின்னு பேர். அவங்க அந்த யாயோயி இனத்தில் இருக்கக்கூடிய கவிதை தொகுப்புக்கு பேர், நம்ம 8 தொகை 10 பாட்டு அந்த மாதிரி அந்த கவிதை தொகுப்புக்கு பேர் மான்யோஷு. மான்னா 10,000 பாடல்களை கொண்டது. அப்போ இந்த மான்யோஷு புரிக்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு புரியல. மான்யோஷு கவிதைகளில் உள்ள இலக்கணம் வித்தியாசமாக இருக்கு, எங்கள் வாழ்வியலோட ஒத்து போலையம்னா உடன்போக்கு வருது, எச்சரிக்கை வருது, சங்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது பூரா அங்கே இருக்கு. அவங்க வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1000 பாடல்களை இந்த மான்யோஷுலேருந்து தமிழுக்கு எளிதாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவை எல்லாம் சங்க பாடல்கள். அவ்வளவு தூரம் ஒரு தொன்மையான தொடர்பு இருக்கு. இது எனக்கு ஜப்பானில் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அப்புறம் கொரியாவுக்கு வரேன். கொரியா தான் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நீங்க செஞ்சது. வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய நாட்டிலிருந்து சென்ற செம்பவளம் தான் அந்த கொரிய ராணி அப்படிங்கிற ஒரு பத்தி நீங்க நீண்ட ஒரு ஆய்வும் செஞ்சு, எப்படி நிறைய தமிழ் வார்த்தைகள் நம்மளுடைய தமிழ் மரபுலாம் அங்க வந்து பழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தீங்க. அதுவும் அயோத்தியை சார்ந்தவள் அல்ல, அவள் வந்து பாண்டிய நாட்டுக்காரி அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நிறைய இடங்கள்ல நீங்க எடுத்து சொல்லி அதை பத்தின புத்தகமும் வெளியிட்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்யான் அந்த அதன தொடர்பு, இதை பத்திலாம் நீங்க தான் சொல்லணும், அப்பதான் அது சரியா இருக்கும். இல்ல, அது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு. ஏன்னா கொரியால வந்து நான் 2 வருஷம் வந்து பிரெயின் பூல்னு ஒரு ப்ரோக்ராம்ல போறேன். நான் ஜெர்மனிலேருந்து போறேன். இப்போ ஜெர்மனில் சொகுசாக வாழ்ந்துட்டு இங்கே போகும்போது இந்த ஃப்ளைட்டு ரொம்ப சின்னதாக இருந்தது. அவங்க கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க கொரியன்ஸ். என்னடா இந்த நாட்டுக்கு போகிறமேன்ட்டு. ஆனால் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, இந்த 2 வருஷங்கிறது 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் இருந்திருக்காங்க. எனக்கே தெரியல. ஓகே, ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது ஆஃபீஸ்லேருந்து, வந்து நீங்கள் போன வருஷமே ரிட்டையர் ஆகிருக்கணும், இன்னும் இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. we were totally merged. இது எப்படி மெர்ஜ் ஆக முடியுது அப்படின்னு பார்த்தா, அப்படியே நீங்கள் வந்து தமிழனோட கை கோர்த்துட்டு போக முடியும், அங்கே தமிழ் பையனோட கை கோர்த்துட்டு போகலாம். ஜப்பானில் முடியாது, அங்கே கெட்டத்தனமாக பார்ப்பாங்க. இங்கே கிடையாது, எந்த வில்லங்கமும் இருக்காது. ஓகே, ஒன்று மண்ணா தரையில் புரண்டு படுக்க முடியும். ஓகே, அந்த ஏசியாலேயே காரசாரமாக சாப்பிடக்கூடிய ஒரே கண்ட்ரி கொரியா தான். கிம்ச்சி, இந்த கிம்ச்சி இல்லாமல் அவனால் சாப்பிடவே முடியாது. கிம்ச்சி ஊறுகாய். அவனுடைய டெம்பரமெண்ட் அந்த அப்படியே தமிழ் டெம்பரமெண்ட். அப்புறம் பார்த்தா மொழியில் பார்த்தா, திடீர்னு ஒரு குழந்தை அன்றைக்கி ரோட்டில் போயிருக்கும்போது அம்மா அப்பான்னுது. சரி, நம்ம குழந்தை தான் கூப்பிடுதாக்குன்னு பார்த்தா அது அவள் அப்பாவை கூப்பிட்டுருக்கு. அப்பா, அம்மா, ஒன்னி, ஓகே, அஜும்மா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். ஓகே, இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள முயன்ற பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது, கொரிய மொழியை வந்து ஹங்குல் அப்படிம்பாங்க. இந்த ஹங்குல் அப்படிங்கிற அந்த எழுத்துருவாக்கமும் தமிழ் நெடுங்கணக்கும் ஒன்று. இதுதான் என்னுடைய மெயின் கான்ட்ரிபியூஷன். அது யாருமே அதுக்கு முன்னாடி சொல்லலை. அப்போ தமிழ் நெடுங்கணக்கை வந்து முன்னுதாரணமாக வைத்து தான் வந்து கொரிய மொழி என்பதே உருவாயிருக்கு.
ஓகே, இதற்கு முன்னாடி உள்ள அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வேற. இது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம இன்னும் மேல ஆராய போக போகத்தான் வந்து கிபி 47 தமிழ்நாட்டு விட்டு சென்ற ஒரு பெண், அவள் ஒரு வணிக கூட்டமைப்புல போயிருக்கா. வணிகம் தான் முதல்ல போயிருக்கு. அந்த கடலோடி தமிழன் வந்து பெரிய வணிகங்க, அவன் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் வச்சிருக்கான் அவன். ஓகே, இந்த சாத்து அப்படிங்கிறத தான் சாத்துவர்கள் மாசாத்துவான் அப்படின்னா அவன் பெரிய ட்ரேட் வணிகனவன். அப்ப இந்த வணிகத்துக்காக அவ போய் தான் அங்க என்ன பண்ற, உலகின் முதல் ஒரு வணிக கூட்டமைப்பு காயா அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க. ஓகே, அதுலேருந்து தான் அந்த பாண்டியனுடைய இந்தியான் அது எல்லாமே வருது. ஓகே, அந்த தொடர்புகள் அது நான் 5 புக்கு எழுதியிருக்கேன். அதில் அதை பார்த்தா அதில் இந்த தொடர்புகள் எவ்வளோ வலுவானவை. இது வந்து புராணம் இல்லை, கதை இல்லை, தொன்மம் இல்லை, இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒன்று அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ஆதாரங்களோடு நான் விளக்கியிருப்பேன். ஓகே, அது வந்து கொரியாவோட தென்னாசியா முழுக்க. ஓகே, நான் கம்போடியாவுக்கும் போயிருக்கேன். கம்போடியா இது எல்லாமே தமிழ் சுவடுகள், பிரச்சனையே இல்லை. வெஸ்ட்டுங்கிறது வேற. இப்போ நான் ஜெர்மனியில் தான், நான் ஒரு ஜெர்மன் குடிமகன். இப்போ ஜெர்மனியில் தான் நான் அதிக நாட்கள் இருந்திருக்கேன். ஜெர்மன் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபிலாசபி. ஓகே, சாக்ரட்டிஸ். ஓகே, இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக கிரேக்க ரோமானி, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிந்தனை மரபு இருக்கு. அதுதான் அவனுடைய வலு. ஓகே, அதே போன்ற ஒரு சிந்தனை மரபு நீங்கள் வந்து ஆசியாவில் பார்த்தா இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே, அதனால நீங்கள் அங்கே போகிற பொழுது நமக்கு வந்து முதல்ல பிடிச்சு போகிறது என்னது அப்படின்னா இந்த ஃபிலசாபிக்கல் அப்ரோச். இப்போ எங்கே நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கு வரும்போது அவனுக்கு ஃபிலாசபி இல்லை, நம்ம சொன்னால் அவன் கேட்குறான். ஓகே, ஸோ அங்கே தான் எனக்கு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அறிமுகமாகறார். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி வந்து அது ஒரு நிகிலிசம், அது ஆதிசங்கரர் மாதிரி இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசிக்கு வர்றது அது. ஓகே, அப்போ அந்த அப்ரோச்சில் அவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படிங்கிற மதிப்பு. நான் வந்து ஜெர்மனியில் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் சுவிட்சர்லாண்டு போவேன். அங்கே வந்து இந்த சம்மர் கேம்ப்ஸ் இருக்கும். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அங்கே தான் வந்து இந்த பல்வேறு சிந்தனைகள் என்ன எல்லாத்தையும் பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, அன்பு என்றால் என்ன, அதாவது உலகிலேயே மிகவும் கொச்சப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அன்பும்பாரு. அப்படித்தான் இருக்கு. இப்போ அதை வந்து ஐ லவ் யூங்கிறான், என்னத்துக்கு சொல்றான்னே புரியாது, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. ஓகே, அப்போ எப்படி நீ ஐ லவ் யூங்கிற? அப்போ லவ் ஒரு பொருள் இல்லை, ஒரு பொருளை கொடுத்துட்டு ஐ லவ் யூ இல்லை. ஓகே, லவ்ங்கிறது ஆன்மீகத்தினுடைய ஆழமான ஒரு சொல் அது. ஓகே, எல்லாமே கடைசியில் வந்து அன்புல தான் முடிகிறது. அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. உலகத்தை இயக்கக்கூடிய, பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடியது அன்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்டுபிடிப்புகள்லாம் வருது. இப்போ இந்த புரிதல்கள்லாம் எனக்கு வந்து வெஸ்ட்ல இருக்கிற பொழுது அங்கே they respect me in a different sense. அது தர்க்க ரீதியாக பேசி பேசி ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஞான மார்க்கம். அந்த மார்க்கம் வெஸ்ட்ல ஞான மார்க்கம், முழுக்க முழுக்க ஞான மார்க்கம் தான். எங்கே போனாலும் வந்து உங்களை அந்த கொஸ்டின் பண்ணுவாங்க. அது அமெரிக்கா போயிருந்த பொழுதும் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சேம். ஓகே, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்களா மெனி சயின்டிஸ்ட் வுட் பி கைண்ட் ஆஃப் அ புத்திஸ்ட் ஓரியன்டாக இருப்பான். ஏன்னா புத்திசம் முழுக்க முழுக்க ஞான மார்க்கம் தான். அது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போறது. நம்ம ஊர்லயும் அப்படிதானே இருந்திருக்கு. நான் ஒரு அரசனை கிட்ட போய் வாதிட்டு அவனுடைய நம்பிக்கைய வந்து கேள்வி கேட்டு அவனை ஒத்துக்க வச்சுட்டா உடனே அந்த நாடே வந்து அந்த மதத்துக்கு மாறின மரபு உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து தான் தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஞான மார்க்கத்துக்கான அடிக்கோள் அதுதானே. அந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அந்த காலத்துல இருந்தே. ஏன்னா நம்ம வந்து பௌத்தம் சமணம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு இந்திய மரபு தான் அது. எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான தத்துவங்கள் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று தான் கிடைக்குது. ஓகே, ஒன்றுலேருந்து ஒன்று வந்து நிறைய ஊடாடல் நடந்திருக்கு. ஒன்றுலேருந்து இப்போ வந்து இதுக்கே சொல்லுவாங்க, அத்வைதா பிலாசபிக்கே வந்து புத்திசம் காரணம்பாங்க. அவருடைய பரமகுரு வந்து ஒரு பௌத்த சன்னியாசி தான் வந்து ஆதிசங்கரருக்கு. ஸோ அதை எடுத்து மாடிஃபை பண்ணுறது. ஓகே, அது ஒன்று அதான் பரிணாமம்ங்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்று தான் வந்து வளரக்கூடியது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் லிட்டில் மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் Zen. அந்த லாஜிக், அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருந்தது. ஓகே, ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஷ்ரூடிங்கர், ஓப்பன்ஹைமர், அந்த ஆட்டம் பாம் வரும்போது ஐன்ஸ்டைனே வந்து பகவத்கீதையிலேருந்து எடுத்து பேசுகிறார். ஓகே, ஸோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் உபனிஷத்து வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே, உபனிஷத்துலேருந்து பல விஷயங்கள் எடுக்கிறாங்க. இந்த தமிழ் ஆழ்வார்களை பற்றி இன்னும் புரிதல் வரல. நான் வந்து அதை பற்றிலாம் நான்
அங்கே சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து நான் கொரியாவில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு வந்து பேரிடுதல் வந்தது. பேர் சூட்டணும் அப்படின்ன உடனே நான் அவனே பெரியாழ்வார்லேருந்து எடுத்து பாசுரங்கள் எல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து பேரிட்டோம். ஓகே, இன்னும் தமிழ் சார்ந்த இது வந்து இன்னும் அங்கே அதிகமாக பரவலை. ஆனால் பரவலாக்கணும் நம்ம. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, சம்ஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கு வந்து தமிழ் இருக்கேன், நம்மளுக்கு ஞான தமிழ் இருக்கேன். அப்போ அதை வச்சுட்டு நம்ம பண்ணலாம்.